என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய எதிரி அல்லது உன்னுடைய துரோகி இவரின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் இதனை வெளியில் சொல்லாமல் மறைக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக உனக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இப்பொழுது இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்க முயற்சி செய்து தானாகவே அந்த பிரச்சனை வெளியே வரப்போகின்றது. இந்த நிலையில் உன் அப்பன் கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டி வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நீ இவர்களால் அடைந்த துன்பங்கள் ஏராளம். இவர்களினால் நீ பட்ட கஷ்டங்கள் வாய்விட்டு வெளியில் சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து என் பிள்ளை என்ன இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்கிக் கொள்ள முடியாத மனவேதனைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருந்தாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் இதையெல்லாம் பார்த்து அப்பொழுது நீ பட்ட மனவேதனைகளை எல்லாம் என்னவென்று கண்டு கொண்டுதான் இருந்தேன். அந்த நிலையில் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாமல் போனதற்கு ஒரு காரணம் உண்டு. கருப்பன் வேடிக்கை பார்த்து விட்டானே என்று நீ நினைக்கக்கூடாது. அப்பன் சில சந்தர்ப்பங்களில் சட்டென்று ஆவேசத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும் பொழுது அது யாருடைய உயிருக்காவது பாதகமாக வந்து முடிந்துவிடும் என்பதனால்தான் கருப்பன் எதையும் சற்று பொறுமையாகவே செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே கருப்பன் பொறுமை காக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இன்று உனக்கு அவர்கள் எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கலாம். நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். யாருக்கு என்னவென்று எப்படி சொல்லிவிட முடியும்? சில நேரங்களில் இந்த வாழ்க்கை இப்படித்தான் சட்டென்று ஒரு புரட்டி எல்லோரையும் எடுத்து விடுகின்றது. நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக எல்லோருக்கும் இருந்து விடுகின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலாவது நீ நிச்சயமாக சில உண்மைகளை புரிந்து கொள்வாய் என்றுதான் கருப்பன் உனக்கு இந்த செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அவ்வளவு எளிதாகவெல்லாம் யாரையும் எடை போட்டுவிட முடியாது. உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள்தான் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகின்றதே தவிர மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் ஏதாவது வெளியில் வருகின்றதா? ஒரு நொடி சிந்தித்து பார். நீதான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டு மொத்தமாக புலம்பி தீர்த்து விடுகின்றாய். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி சொல்லிவிடுகின்றாய். மற்றவர்கள் கை கொட்டி சிரிக்கும்படி நீதான் நடந்து கொள்கின்றாய். இப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நீதான் காரணமாக இருக்கின்றாய். ஆனால் இதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனையோ ஒரு சந்தோஷமான விஷயமோ எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் நோண்டி அவர்களிடத்தில் நீ கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் அதை சொல்லிவிடப் போவதும் கிடையாது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை, இந்த கருப்பன் உனக்கு அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். நீ செய்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போனதனால் இந்த கருப்பன் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள், முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளை வாழ்க்கையில் செய்து முன்னேற்றம் அடைந்தவர்கள், மற்றவர்களிடத்தில் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இப்பொழுது இல்லை என்று சொல்லித் தெரிந்தவர்கள், சட்டென்று என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாது உனக்கு எதிராக இவர்கள் மாறிவிட்டார்கள். அதற்கு காரணம் தான் நினைத்ததை சாதித்து விட்டார்கள் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது
அவர்கள் இதைத்தானே செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த விஷயத்தை தானே செய்வார்கள் என்பதனை என் குழந்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. யார் யார் உன்னை எப்படியெல்லாம் பழகினார்கள், யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்தினார்கள் என்பதனை கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னமும் சில விஷயங்கள் இருக்கின்றது. நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாய். ஆனாலும் எந்த உறவாக இருந்தாலுமே பணம் என்ற ஒன்றை சார்ந்துதான் நம்மிடத்தில் பழகுகின்றது. உன்னிடத்தில் பணம் இருந்தால் தேடி வருவதும், உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதராகவே மதிப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இருப்பதில்லை. இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சுற்றி இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையின் மீதே சில நேரங்களில் பிடித்தமில்லாமல் போய்விடுகின்றது. எதற்காக, ஏன், நாம் ஏன் வாழ்கிறோம் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக வந்து விடுகின்றது. சுற்றி இருப்பவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி மேலும் மேலும் உனக்கு மன கஷ்டங்கள் வந்து சேர்கின்றது. இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுக்கின்றது. நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்தாலுமே இவர்கள் உன்னை வாழ விடுவதில்லை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவது யார், உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார், மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை தருவது யார் என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து மேலும் மேலும் உன்னை மனவேதனைக்குள் தள்ளி இருப்பவர்கள் யார் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அந்த நொடிப்பொழுதே உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்திருப்பாய். ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல காலம் தாமதமானது என்பதுதான் உண்மை. நீண்ட காலம் இதற்கு ஆனதனால் உன்னால் சட்டென்று எந்த விஷயத்திலும் இருந்து வெளிவர முடியவில்லை. உன்னால் எந்த சூழ்நிலையிலும் இருந்து சட்டென்று நிறைவான ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை. இப்படி இருந்ததனால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு பேரதிசயத்தை நடத்தித்தான் இவர்களை பற்றிய உண்மையான முகத்தை உனக்கு வெளிக்காட்டியது. இவர்கள் நம்பியதற்கு உனக்கு நல்ல பலனை கொடுத்தது. அப்படி தெரிந்து கொண்ட இவர்களின் உண்மை முகத்தினால் என் குழந்தை மனமுடைந்து நீ கண்ணீர் விட்டதை நான் கண்டேன். சரி, இவர்களை பற்றி இப்பொழுதாவது தெரிந்து கொண்டதே என்று நினைத்து உன் மனதை நீ தேற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய். ஆனாலும் விடவில்லை. இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டுதான் இருந்தார்கள். நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உள்ளே வந்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். என் குழந்தையே, இப்பொழுது அப்பன் உனக்கு விரிவாக சொல்கின்றேன். அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, எதை அவர்கள் மறைக்கிறார்கள் என்று. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில், அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அதுவெல்லாம் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக அவர்கள் யோசித்தார்களோ அந்த அளவிற்கு கீழ்த்தனமான விஷயங்கள் எல்லாம் அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. வெளியில் தெரிந்தால் எங்கே கேவலமாகி விடுமோ, வெளியில் தெரிந்தால் எல்லோரும் நம்மை அசிங்கமாக நினைத்து விடுவார்களும், அதிலும் குறிப்பாக நம் எதிரிக்கு இது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக மாறிவிடுமே என்று சொல்லி இவர்கள் இதனை வெளிக்காட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பூகம்பமாக வெடித்து தானே ஆக வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக நிற்கின்றது. அதை உன் குடும்பத்தில் ஒருவருக்கு நடத்த வேண்டும் என்றும் உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டும் என்றும் அவர்கள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். வணங்குகின்ற தெய்வங்களிடத்தில் எல்லாம் இதைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அது இப்பொழுது அப்படியே அதற்கு எதிராக அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. தாங்க முடியாமல் வேதனைப்படுகின்றார்கள். அவர்களுக்கு மனதிற்குள் ஒரு எண்ணம் தட்டுப்பட்டு
ஏற்பட்டு விட்டது. நாம் இதனை இவர்களுக்கல்லவா நடக்க வேண்டும் என்று நினைத்தோம், ஆனால் அது நமக்கே நடந்து விட்டதே என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த நிலையிலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கேட்டு, என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும். கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? எதிரியானாலும் துரோகியானாலும் வாழ்க்கையில் ஒருவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால், யார் பக்கம் தவறு இருக்கின்றதோ அவர்கள் நினைக்கின்ற விஷயம், மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற கெடுதலான விஷயம் அவர்களுக்கே திரும்ப வரும் என்பதுதான் உண்மை. இப்பொழுது இந்த விஷயம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை இது கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் எந்த நேரத்திலுமே இவர்கள் இனி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியாதபடி தெய்வம் அவர்களுக்குரிய தண்டனைகளை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கருப்பன் நடத்துகின்ற வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும். இதுநாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் என்றும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும். கொடுத்தவர்களுக்கே அதனை திரும்ப கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பனின் வார்த்தைகள் என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் நினைத்து விட்டால் என்றோ இவர்களை பழிவாங்கி இருக்கலாம். ஆனால் அவர்களின் விரலை வைத்துத்தான் அவர்களின் கண்ணை குற்ற வேண்டும் என்று அப்பன் என்றோ தெளிவாகிவிட்டேன். அதனால்தான் இன்று நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது என்பதனை புரிந்து கொள். அவர்கள் நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே செய்துவிட நினைத்தார்கள் அல்லவா? உனக்கு செய்ய நினைத்தது இன்று அவர்களுக்கே நடந்து விட்டது. வெளியில் சொன்னால் தலையை வெளியில் காட்ட முடியாது என்று சொல்லி அங்கே எதையும் நடக்காதபடி வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருவருக்காக இந்த விஷயம் தெரிய தொடங்கிவிட்டது. நிச்சயமாக என் குழந்தை, நீயோ இதற்காக சந்தோஷப்படவோ சிரிக்கவோ கூடிய குழந்தை கிடையாது. ஏனென்றால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு சந்தோஷப்படுவதாக இருந்தால் நீ என்றோ அதை செய்திருப்பாய். ஆனால் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத பிள்ளை அல்லவா? நமக்கே ஒருவர் தீங்கு நினைத்தாலும் அவர்கள் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா? அதனால் தானே கருப்பன் உனக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்க மாட்டாய். ஆனாலும் அப்பன் உனக்கு இதை சொல்ல வந்ததற்கு காரணம், இவர்கள் இது போன்றெல்லாம் உனக்கு நினைத்தார்கள், அது அவர்களுக்கு நடந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான். எத்தனை மோசமான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எத்தனை மோசமானதாக இருக்கிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பது எல்லாம் நல்லவர்கள் என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு இது போன்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு இவர்களை எல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் என்பதனை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள். என்ன நடந்தாலும் யாரும் உனக்கு எந்த வகையிலும் நன்மைகளை கொடுக்க போவதில்லை. யாரும் உனக்கு எந்த வகையிலும் நல்ல மாற்றங்களை தரப்போவதில்லை. அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையே அவரவர்களுக்கு பார்ப்பதற்கு நேரம் இல்லாத பொழுது இவர்கள் மட்டும் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள் அல்லவா? அதனால்தான் இத்தனை பெரிய தண்டனையை பெற்றுக்கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் பிள்ளையே, அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் போதும். என்றும் இந்த அப்பனின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். கருப்பன் நினைத்து விட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க நினைப்பவர் யாரும் இல்லை. அப்படியே கொடுத்தாலும் அது அவர்களுக்கு தான் திரும்பச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை
உனக்கு என்னவென்று பெற்றிட அத்தனை உரிமையும் இருக்கின்றது. இனியாவது இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை, சோதனைகளை என்னவென்று நீ தெளிவாக உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்து உன்னை காப்பாற்ற நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். நல்ல மாற்றத்தை கண்டு நீ மனமகிழ்ச்சியோடு வாழ்வாய். என்றும் உன்னோடு இந்த கருப்பன் இருக்கிறான் என்பதனை நினைவில் கொண்டு சந்தோஷமாக எல்லா நேரத்தையும் கடந்து வா. உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.